இப்போ கிராஸ் பீஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கிராஸ் பீஸில் வந்துட்டு நம்மளுக்கு கார்னரில் வந்து முக்கோணமாக இருக்கும். அந்த முக்கோணம் வந்துட்டு ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். நீங்கள் வச்சுட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நிறைய நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த முக்கோணம் இருக்குது பார்த்தீங்களா, கார்னரில் அதை வந்துட்டு ஆப்போசிட்டில் வச்சு அப்படியே ஸ்டிச் கொடுத்துக்கணும். திருப்பிக்கங்க, இந்த மாதிரி திருப்பிட்டு அப்படியே ஸ்டிச் கொடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ ஸ்டிச் பண்ணினதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா, அந்த எக்ஸஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள், ஸ்டிச்சிங்க்கு அந்த சைடு இருக்கும்ல, அதை நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நிறையா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். இருக்கிற கிளாத் அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். சரிங்களா? சமமாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துருங்க. எக்ஸஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. ஒரு டைமுக்கு 2 டைம் என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நெக் இருக்கு இல்லையா, அந்த நெக்கில் நம்ம அப்படியே ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். இங்கே பாருங்கள், நல்ல பக்கம் வைக்கணும். ஓகேங்களா? ரைட் சைடில் வந்துட்டு நம்ம கிளாத்தும் இந்த நெக்கும் ஒன்றா வச்சு அப்படியே ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். அது போக கரெக்டாக இருக்கா அப்படின்னு அந்த ப்ளவுஸ் வச்சு அளந்து பார்த்துக்கோங்க. பைப்பிங் கரெக்டாக இருக்கா, கிராஸ் பீஸ் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது, அதுக்கு எக்ஸ்ட்ரா கூடவே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு மீதியை கட் பண்ணிக்கலாம். இருக்கிறத அப்படியே 2 டைமு நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். சரிங்களா? அந்த முக்கோணமாக இருந்தது இல்லையா, அதை வந்துட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். இது பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இப்போது ப்ளவுஸில் நல்ல பக்கம், சரிங்களா, நல்ல பக்கம் வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வச்சு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. கால் இன்ச்சுக்கு, அதாவது 3 பாயிண்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணணும். பொறுமையாக பண்ணுங்கள், அவசரம் இல்லாமல் பண்ணுங்கள். இந்த மாதிரி பொறுமையாக ப்ளவுஸை 2 ஒன்றா வச்சு கரெக்டாக இழுத்து அப்படியே கரெக்டாக அடிச்சிட்டு வாங்க. பாருங்கள் எப்படி அடிக்கிறேன்னு பாருங்கள். நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வைக்கணும். சரிங்களா? நல்ல பக்கம் உள்ளே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள், இது ராங் சைட், இது ரைட் சைட். ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ எண் வந்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்கள் இப்படியே எனக்கு எம்மிங் வேண்டாம், நான் இப்படியே மடித்து அடிச்சுக்கிறேன் அப்படின்னா இதை அப்படியே 2ஆக ஃபோல்டு பண்ணி உள்ளே மடித்து அடிச்சிடணும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி மடித்து அடிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி 2ஆக இப்படி ஃபோல்டு பண்ணி, இங்கே பாருங்கள் கிளாத் இருக்கா, இதை வந்துட்டு உள்ளே இப்படி ஒரு மடி மடித்து திருப்பி மறுபடியும் இன்னொரு மடி அப்படி உள்ளே வச்சு அப்படியே இந்த கார்னரில் நீங்கள் அப்படியே என்ன பண்ணிட்டு வரலாம், ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஒருவேளை ஹெம்மிங் வேண்டாம் எனக்கு அப்படின்னா இந்த கார்னரில் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு வந்துடலாம். சரிங்களா? இல்லை நான் ஹெம்மிங் பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணணும்னா மடித்து அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, அப்படியே கொடுத்து ஸ்டிச்சஸ் கார்னரில் இந்த மாதிரி பொறுமையாக அடிக்கணும். நான் இதில் அடிச்சிருக்க மாட்டேன், எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறத மடித்து காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம இந்த கிளாஸில் ஹெம்மிங் தான் பண்ணுறோம் அதனால் எப்படி மடித்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத மடித்து காமிக்கிறேன். பொறுமையாக 1 by 1 இந்த மாதிரி மடிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த மாதிரி நெக் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டோம். இதுக்கு ஹெம்மிங் பண்ணணும். ஸோ ஹெம்மிங் பண்ணணுன்னா சேம் அதே மாதிரி தான் மடிக்கணும். நீங்கள் மடித்து ஊசியில் நூல் கோர்த்து அதில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும், ஹெம்மிங் பண்ண ஆரம்பிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஊசியில் நூல் கோர்த்து என்ன பண்ணிக்கோங்க, 2ஆக முடித்து 4ஆக போட்டுக்கோங்க. கீழே வந்துட்டு முடிச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹெம்மிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். திருப்பி மறுபடியும் என்ன பண்ணிக்கணும், உள்ளே அப்படியே கொண்டு போயிடணும். நீங்கள் இந்த மாதிரி தெரியுதுங்களா? ஸோ இந்த உள்ளே அப்படியே கொண்டு போயிட்டு பின்னாடி வந்துட்டு துணி எதுவுமே தெரியக்கூடாது, அந்த கிராஸ் பீஸே தெரியக்கூடாது. அந்த கிராஸ் பீஸை அப்படியே உள்ளே கொண்டு போயிடணும். சரிங்களா? நான் திரும்ப திரும்ப காட்டுறது உங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஹெம்மிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ கார்னரில் இந்த மாதிரி சின்னதாக பேக் சைடில் அதிகமாக தெரியவே கூடாது. இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்துட்டு கொஞ்சம் தூரத்துக்கு, ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அப்படியே கொஞ்சம் தூரம்னா ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 1/4 இன்ச்சுக்கு அல்லது 1/2 இன்ச்சுக்கு சின்னதாக மேல் கிளாத்தும் கீழ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா பிடிச்சி இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்துருங்க. பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் ஒவ்வொன்றா மடித்து காமிக்கிறேன் பாருங்கள். பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடாது, அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும், மடிச்சுட்டு வரணும். ஓகேங்களா? பொறுமையாக மடிக்கணும், அவசரம் இல்லாத மடிக்கணும். அப்படியே ஸ்டிச் கொடுங்க.
ஸோ இப்படி என்ன பண்ணிக்கோங்க, மடித்து அப்படியே தைச்சிட்டு வந்துடுங்க. சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு புரியல அப்படின்னா எனக்கு திரும்ப மறுபடியும் கால் பண்ணி கேளுங்க. நான் திரும்ப மறுபடியும் இன்னொரு வீடியோ கூட நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். சரிங்களா? புரியாத விஷயத்த திரும்ப கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கேட்டால் ஏதாவது நினச்சிக்குவாங்கன்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் கொடுக்கணும் நீங்கள். ஓகேங்களா? பொறுமையாக எங்கள் மேலே. ஸோ 2 மெத்தட் இருக்குது. நான் ஒரு மெத்தட் தான் இதில் சொல்லியிருக்கேன். இன்னொரு மெத்தடு நம்ம ஃப்ரீ கிளாஸில் அனௌன்ஸ் பண்ணும்போது சொல்லித்தருவேன். சரிங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும். சரிங்களா? தெரியலன்னா எப்போ வேணால் நீங்கள் எனக்கு கால் பண்ணி இந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம், எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத. ஓகேங்களா? ஸோ ஃபினிஷ் பண்ணுறது பாருங்கள். எப்போவுமே நம்ம கிளாத்தில் துணி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி எடுத்துடணும். சரிங்களா? உள்ள நூல் விட்டு எப்போ போல் நீங்கள் நார்மலாக வீட்டில் ஸ்டிச் பண்ணுவீங்களே அதே மாதிரி ஊசியை சுற்றி ஒரு 2 தடவை சுற்றி எடுத்து ஃபினிஷ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ அழகாக இருக்கணும். இந்த மாதிரி நீட்டாக இருக்கா? ஸோ இதே மாதிரி தான் நெக்கை சுற்றி வரணும். நீங்கள் மடித்து அடிக்கிறத விட இந்த மாதிரி பண்ணும்போது நெக்கு இன்னும் நீட் ஃபினிஷிங் கொடுக்கும். அழகாக இருக்கும் பார்க்க. ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா என்ன கால் பண்ணி கேளுங்க, கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ டியர்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சைடெல்லாம் ஜாயின் பண்ணுறது ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு நார்மல் ப்ளவுஸ். ஓகேங்களா? Thank you, dears.